நிறுத்து சகோதரி. அவருடைய அழகு குறிப்புகளையோ விளக்கங்களையோ விமர்சனங்களையோ சொல்ல தேவையில்லை. உன் மூக்கை அறுத்ததற்கு காரணம் என்ன, கதை என்ன, அதை சொல். ஒளிக்காமல் சொல். கரதூஷணம் அழிவதற்கு, உனக்கு இந்த நிலை நேருவதற்கு காரணங்கள் என்ன? இதன் பின்னணியில் இருப்பதன் அதை சொல்லவே வந்தேன். ஒரு பேரழகியை பார்த்த நேரத்தில் என் உள்ளத்துக்குள் ஒரு நெகிழ்ச்சி. அந்த பொற்கொடி இருக்க வேண்டிய இடம் காட்டு பகுதியில் அல்ல, கனகமணிகள் பதித்த ராவணன் மாளிகையில். அப்படி ஒரு எண்ணத்தில் அந்த கோலமணி சுடரை, கொடியடை பாவையை கொண்டு வர நினைத்தேன். என் இயல்பான குணம் வேகப்படுத்த அவளை பிடிக்க சென்றேன். தம்பியும் அண்ணனும் குறுக்கே புகுந்து மூக்கை அறுத்து விரட்டினார்கள் அண்ணா. கோபத்தை அடக்கி அவர்களிடம் சொன்னேன் நான் ராவணன் தந்தை என்று. பரிகாசம் புரிந்தார்கள். போடி என்றார்கள். மூக்கை அறுத்து அண்ணனிடம் போய் சொல்லடி போ என்றார்கள். சிரித்தார்கள், சீக்கிரம் போ என்று. திறமை, ஆண்மை, வீரம் இருந்த